ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனே என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஏன்னா நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன், என்ன குரூப் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் எடுத்தால் ஸ்கோப் இருக்குமா, அந்த குரூப் எடுத்தால் ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸாக வந்துச்சு. அதுதான் வந்து இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் இதுக்கப்புறம் எந்த குரூப் எடுக்கணுன்ற ஒரு டவுட்டே உங்களுக்கு வரவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அண்ட் கட்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாட் வேணும். என்ன தாட் வேணும்? நான் வந்து இதுவாகத்தான் நான் ஆக போகிறேன், நான் வந்து டாக்டராக தான் நான் ஆக போகிறேன், நான் வந்து சிவில் இன்ஜினியராக தான் ஆக போகிறேன், நான் லாயராக தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஈஸியாக எந்த வித கஷ்டம் இல்லாமல் வந்து ஈஸியாக படித்து நீங்கள் போய்க்கலாம். நான் என்னவே ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிலனா கஷ்டமான ஒரு குரூப் எடுத்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும். சரி, என்னென்ன குரூப் இருக்குது, எதாவது படித்தா எதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைனாக சொல்லிட்டு வரேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பயாலஜி. இந்த மேக்ஸ் பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு குயின் குரூப், அப்படியே ஒரு டாப் குரூப் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த மேக்ஸ் பயாலஜி படிச்சிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 99% எல்லா விதமான கோர்சஸ்க்கும் நீங்கள் போகலாம், எல்லாத்துக்குமே எலிஜிபிள். ஃபஸ்ட்டு இது மெயினாக அந்த மேக்ஸ் பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 6 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6மே வந்து பார்த்திங்கன்னா தியரட்டிக்கலாகவும் எழுதணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேப் இருக்குன்னா நீங்கள் இதுக்கு ரெக்கார்ட் நோட் எழுதணும். அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க, நீங்கள் அங்கே போய் அந்த எக்ஸாமும் எழுதிட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டும் செஞ்சு காமிக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரா பேர்டன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஆனால் மெடிக்கல் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இதை தவிர வேறு எதுவுமே ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டாக என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுதான் வந்து மெடிக்கல் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது கட்டாயம் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து நான் இன்ஜினியரிங் போக போகிறேன் அப்படின்னா மேக்ஸ் பயாலஜி வந்து ஒரு நல்ல குரூப்பாக தான் இருக்கும். நீங்கள் எந்த விதமான இன்ஜினியர் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா எல்லா விதமான இன்ஜினியரும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பயாலஜி எடுத்தால் போகலாம். அடுத்தது நான் லா படிக்க போகிறேன். லா படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை விட ஈஸியான குரூப் லா படிக்கிறது இருக்குன்னா இருக்குது, அதை எடுத்துன்னு போகலாம். ஆனால் மேக்ஸ் பயாலஜி எடுத்தால் தான் எல்லாத்துக்கும் போகலான்னு நான் சொல்கிறேனே. லா படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆர்ட்ஸில் வந்து எல்லாத்துக்குமே போகலாம், புரியுதுங்களா? பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அடுத்தது பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ். அடுத்ததான் நீங்கள் ஒரு சிலது கேட்பீங்க, நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்க முடியுமா, பிஏ ஜாகிரஃபி படிக்க முடியுமா, அடுத்தது வந்து இதுமாரிலாம் படிக்க முடியுமா, காமர்ஸ் குரூப் சார்ந்த குரூப்ஸ்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிஏ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிக்க முடியுமா? ஏன்னா வந்து இந்த 11th 12th வந்து நம்ம அந்த 6 சப்ஜெக்ட்ஸ் தான் வரும், அந்த எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வராது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சில, அதாவது ஒரு பெரும்பாலான காலேஜஸில் வந்து தரமாட்டாங்க. ஏன்னா காமர்ஸ் படிச்சுட்டே வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு அதை விட்டாலும் வேறு ஆப்ஷன் இல்லை. ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டால் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ இல்லை பிஎஸ்சி ஜுவாலஜியோ எடுக்க முடியாது. அதனால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் படித்த குரூப் படித்தவங்களுக்கு தான் முன்னுரிமை. அந்த நான் சொன்ன அந்த பிஏ காமர்ஸ் அதெல்லாம் தருவாங்க. இதுவே நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ ஜாகிரஃபி இதுமாரி காமர்ஸ் சார்ந்த ஆர்ட்ஸ் கோர்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் தருவாங்க. அதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு சில அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டட் ஆக முடியுமானா கண்டிப்பாக மேக்ஸ் பயாலஜி படித்தா ஆக முடியும். ஏன்னா அதில் மேக்ஸ் வருது, அதன் காரணமாக நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டட் ஆகலாம். இல்லை சிஎஃப்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் டாப் அட்வைஸராக இருப்பார். ஃபண்ட்லாம் எங்கே போடலாம், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு 1000 2000 இல்லை, கோடி கணக்கில் எப்படி போடலாம். அடுத்தது கம்பெனி செக்ரட்டரி, கம்பெனி சார்ந்த அந்த எல்லா விதமான இதுக்கும் மேக்ஸ் பயாலஜி நீங்கள் படிச்சிருந்தால் போகலாம். ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணும். ஆனால் மேக்ஸ் பயாலஜி படித்தா எல்லாத்துக்கும் போகலாம், ஐடிஐ கூட போகலாம், ஓகேங்களா? அதனால் நான் எந்த வித எனக்கு ஒரு தாட்டும் இல்லை, நான் என்ன ஆக போகிறேன், நான் 12th முடிச்சுட்டு தான் நான் வந்து என்ன ஆக போகிறேன் அப்படி முடிவு பண்ணுறவங்க
நீங்கள் இந்த குரூப்பை எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது ஒரு வெயிட்டேஜான குரூப் தான். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பை சொல்லலாம். இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட குரூப் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஆகிடுச்சு, மிஷினரிஸ் ஆகிடுச்சுன்றது நம்ம எல்லோரும் ஏற்றுக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து பீக்கில் இருக்கிற டைமு. இந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறது, இந்த இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்பவே அவசியம். மேக்ஸ் பயாலஜி எடுத்தாலும் அதாவது இன்ஜினியரிங் சைடு போகலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு குட் டிசிஷன் ஃபார் இன்ஜினியரிங் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக ஆஸ் யூஷுவலாக சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தனியாக இருக்கும், தியரி இல்லாமல். இது வந்து எழுதணும். கம்பேர் டு பயாலஜி, கம்ப்யூட்டர் வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி அப்படின்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் நம்ம ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதன் காரணமாக தான் அந்த ஈஸியான குரூப் கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை படித்தாலும் பின்னாடி ஸ்கோப் இருக்குது, அதனால தான் வந்து அதை சொல்கிறாங்க. நீங்கள் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, இல்லைன்னா ஜேஇ மெயின் அதெல்லாம் எழுத போகிறேன், அதாவது இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஐஐடி, என்ஐடி காலேஜஸ்லாம் படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு தரமான ஒரு குரூப்பாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த வெப்பன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்ஸ்லேருந்து போகிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. அதாவது மேக்ஸ் பயாலஜி படித்தாலும் போகலாம், ஆனால் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு நேர் வே. அதாவது இந்த பயாலஜிலாம் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. இது வந்து கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த காரணத்துக்காக சொல்லுது. ஆனால் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து ரெண்டுமே கொஞ்சம் டஃப்பான குரூப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் மேக்ஸ் பயாலஜி தான் டாப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இதுலேயும் வந்து லா போக முடியுமானா லா போக முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் இருக்கிறதுனால சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆக முடியும். இந்த சிஎஃப்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமர்ஸ் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் போகலாம். இதேமாரி நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் போய் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இப்படின்னு சொல்லி எல்லா கோர்ஸஸையும் நீங்கள் படிக்கலாம். ஆனால் இதோடைய பெரிய மைனஸ், அதாவது என்ன சொல்றது, மேக்ஸ் கம்ப்யூட்டருடைய பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் மெடிக்கல் பக்கம் போக முடியாது. குறிப்பாக நீட் எக்ஸாம் வந்து எழுத முடியாது. அப்படி எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் வந்து பாதிக்கு மேலே வந்து பயாலஜி வந்து இருக்கும். அந்த பாதி பயாலஜிக்கு உங்களால் வந்து ஆன்சரே பண்ண முடியாது. அதனால் வந்து ஒரு டஃப்பான குரூப்பாக இருக்கும் ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஃபார்ம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் செட்டே ஆகாது. நர்ஸுக்கு கூட போக முடியாது. நீங்கள் மேக்ஸ் பயாலஜி படிச்சுன்னா நர்ஸுக்கு போகலாம், பேராமெடிக்கல்ஸ் அது எல்லாத்துக்கும் போகலாம். ஆனால் உங்களால் மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா இன்ஜினியரிங் தான் வந்து ஸ்பெசிஃபிக். ஓகேங்களா? அடுத்து வந்து குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப். இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ், மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு பதில் கம்ப்யூட்டராக எடுத்துக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரியாக எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒரு சில குரூப்ஸ் அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து சேஞ்சஸாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஆனால் இதில் காமர்ஸ் குரூப் எடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம். சரி, மேக்ஸ் பயாலஜியோ இல்லை மேக்ஸ் கம்ப்யூட்டரோ படித்தா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆக முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகலாம். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகிறதுக்கு தேவையில்லாமல் அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த பயாலஜி, இந்த நாலேஜ்லாம் வந்து தேவையில்லை. அது வந்து எக்ஸ்ட்ரா பேர்டன் அப்படின்ற மாதிரி. நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்துக்கலாம். தேவையில்லாமல் அந்த மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த ப்ராக்டிக்கல்ஸ், இந்த லேபு, இந்த பக்கமே போகிறதால ஈஸியாக நம்ம வந்துடலாம். அடுத்தது வந்து பேங்கிங் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, மற்ற குரூப் படித்தாலும் பேங்கிங் போக முடியும். இது என்னென்னா இது வந்து ஒரு ஈஸியான குரூப் கம்பேரிட்டிவ்லி அந்த ரெண்டு குரூப், அதாவது மேக்ஸ் கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் மேக்ஸ் பயாலஜி கம்பேர் பண்ணும்போது அந்த கஷ்டமான குரூப் வந்து இது ஈஸியாக இருக்கும். ஈஸியாக பேங்கிங் போகும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்கில்லோட சீக்கிரமாக வேலைக்கு உள்ளே போகிறதுக்காக இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் கம்பெனி செக்ரட்டரி, அதுக்கப்புறம் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அப்படின்னு
பெரிய பெரிய ஜாப்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிற இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களில் ஃபண்ட்ஸ்லாம் எங்கே போகிறது, ஃபண்ட்ஸ்லாம் எப்படி இது பண்ணுறது, அப்புறம் அக்கௌண்டன்ட், இது மாதிரி ஒரு டாப் லெவல் ஜாப்ஸ். இது வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற குரூப்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் மேலே வரீங்களா வரமாட்டிங்களா எனக்கு தெரியாது. இந்தமாரி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், அதுக்கப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமர்ஸ் குரூப் படித்தா தான் ஆக முடியும். இந்த ஃபண்ட் மேனேஜர் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் இந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கீழே கோடிக்கணக்கான பணங்கள் வந்து பொருளும். அப்போ உங்களுக்கு சம்பளமே பார்த்திங்கன்னா பல கோடிகள் இல்லை சில கோடிகளில் வந்து சம்பளம் வாங்குவீங்க. கம்பெனி ஏற்ற பொறுத்த வரைக்கும் லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இது ஒரு வெறும் எப்படி சொல்கிறது, ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு குரூப்பாகவே இருக்குது. இதில் படித்து ரொம்ப பெரிய இடத்துக்கு எல்லாம் போகலாம். அதனால் இந்த குரூப் வந்து நான் இந்த ஃபினான்ஷியல் சம்மந்தமாக போக போகிறேன்றவங்க ஒரு டாப் ஐக்கு போகணுன்னா காமர்ஸ் குரூப் எடுங்க. இதில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டரும் எடுத்தாலும் எடுக்கலாம். ஆனால் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது ரொம்ப ஈஸியான ட்ராக்கில் சீக்கிரமாக போகிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் குரூப். ஒருவேளை நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன் அப்படின்றவங்க காமர்ஸ் குரூப் எடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் குரூப் 4 எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். 11th 12th வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரும் குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது. அதில் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா 10th வரைக்கும் தான் கேட்க போகிறாங்க. இதே நீங்கள் மேக்ஸ், பயாலஜிலாம் எடுத்திங்கன்னா தேவையில்லாத இந்த ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயாலஜிலேருந்து கொஷின்ஸ் ஒரு 10-20 கொஷின்ஸ் தான் வரும். அதை நீங்கள் குறிப்பிட்ட லெசன் மட்டும் பார்க்குற மாரி இருக்கும். நீங்கள் குரூப் 4 எழுத போகிறீங்க, இல்லை குரூப் 2 எழுத போகிறீங்களா, இல்லை குரூப் 1 எழுத போகிறேன், இதுமாரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டிய குரூப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப் தான். சரி, எந்த குரூப் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் இந்த குரூப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப மிச்சமாக இருக்கும். நீங்கள் தியரி மட்டும் படிச்சுட்டு அது மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும். மற்ற குரூப்ஸ்லாம் எடுத்தோன்னா லேபுக்கெலாம் போக வேண்டியதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேரத்தை கடத்தும். அங்கே போய் அந்த லேபுக்கெலாம் போனீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, இதுவெல்லாம் படிக்கணும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்படி வந்துச்சு, என்னென்ன ஆசிட் வந்துச்சு, இது எது மிக்ஸ் பண்ணோம், அதெல்லாம் தனியாக படிக்கணும் ப்ராக்டிகல்ஸ்க்கு வந்து அது சொல்கிறதுக்காக. ஆனால் இதில் பேர்டன் கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், இல்லை லாபு போக போகிறேன் அப்படின்றவங்க எடுக்க வேண்டிய குரூப் எதுன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப் தான். காமர்ஸ் குரூப் வந்து ரொம்ப ஈஸியாகவே உள்ளே போய் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு குரூப் அப்படின்ட்டு நான் சொல்லலாம். ஒருவேளை நான் தமிழ் வாத்தியார் ஆக போகிறேன், இல்லை இங்கிலீஷ் டீச்சர் ஆக போகிறேன், அடுத்தது ஹிஸ்ட்ரி டீச்சர் ஆக போகிறேன், அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் மேக்ஸ், பயாலஜி படிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் பிஏ ஹிஸ்ட்ரிலாம் வந்து ப்ரைவேட் காலேஜில் படிச்சுட்டு அப்படிலாம் வரத விட ஈஸியாக இந்த குறிப்பிட்ட இந்த வேலைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து லேப்ஸோ இதுவோ இல்லை, படிக்கிறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இதுதான் இருக்குது. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸ் குரூப் கொடுப்பாங்க. இந்த பியூர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் நர்ஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் சைட்லாம் போகலாம். பேராமெடிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த எக்ஸ்ரே மிஷினு, இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, டெஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வேலையை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண் டாக்டரில் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இது மாதிரி பேராமெடிக்கல்ஸில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அப்படி போகலாம். அடுத்தது பிஃபார்ம் போகலாம். நீட் எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் பியூர் சயின்ஸ் இருக்குது. அப்புறம் எதுக்கு மேக்ஸ், பயாலஜி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ் ஒரு சிலது வரும். அதுக்கு வந்து மேக்ஸ் நாலேஜ் தேவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் பியூர் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் நீட் எழுதலாம். ஆனால் எல்லோரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. மேக்ஸ் நாலேஜ் வேணும் அப்படின்றதுக்காக தான் மேக்ஸ், பயாலஜி எடுக்கிறாங்க. அதர்வைஸ் நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்தால் கூட ஈஸியாக நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். கொஞ்சம் திறமை வேணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். திறமைன்றதை விட ஹார்ட் ஒர்க் தான். ஏன்னா திரும்ப படிக்கும் போது தான் அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே புரிய வருது. ஒரு வாத்தியார் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்கும் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சரி, இதெல்லாம் தான் குரூப். ஆனால் இது தவிர்த்து நிறைய குரூப்ஸ்லாம் இருக்குது. இன்ஜினியரிங் குரூப்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் குரூப்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஏன் வந்து அந்த குரூப்ஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு வட்டத்துலேயே எதனா ஒரு ஸ்கூலில் தான் இந்த குரூப்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 3 குரூப் வந்து பார்த்திங்கன்னா
காமனாக தமிழ்நாடு முழுக்க அக்ராஸ் இருக்கும். ஏன் சொல்ல போனீங்கன்னா இந்தியா அக்ராஸ், இந்தியா ஃபுல்லாக இது இருக்கும். அதனால தான் இது 3 சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். இல்லை நான் இதுதான் படிக்க போகிறேன், இதுக்கு எந்த குரூப் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன்.